بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றியவனாக துதித்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தி சலாம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய பாட அமர்வில் மாஹுவல் முஅஷ்ஷரு ஃபி ஸக்கா, ஜகாத் கொடுப்பதிலே முஅஷ்ஷர் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. முஅஷ்ஷர்னு சொன்னால் அல் அம்வால் அல்லதி யஜிபு ஃபீஹல் உஷ்ர் அவ் நிஸ்ஃபுஹு, உடைமைகள் சொத்துக்கள் 10 ஒன்று அல்லது 10 அரைவாசி 20 2.5 வீதம் கடமையான பொருட்கள் தான் அல் முஅஷ்ஷர்னு சொல்லப்படும். அல் முஅஷ்ஷர்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் என்ன? அல் ஹுபூப், தானியங்கள், வசிமார், பல வகைகள், ஈத்தம்பழம், திராட்சை பழம் போன்றவைகள். ஏனென்றால் பூமியிலிருந்து வெளியாகக்கூடிய பற்றிலே தஜிபு ஃபீஹி ஸக்கா, அதிலே ஜக்காத் கடமையாகும். இந்த ஹசாதிஹி, அதை அறுவடை செய்கின்ற பொழுது வலவுலம் தமுர் அலைஹி ஸனத்துன், வருடம் அதன் மீது பூர்த்தியாக வெளியானாலும் சரி, வருடம் அதில் கணக்கெடுக்கப்பட மாட்டாது. அறுவடை செய்யப்படுகின்ற நாளையிலே தான் அதனுடைய அந்த விதையோ அல்லது பழங்களோ நிசாபை தொகையை அடைந்தால் ஜக்காத் கொடுப்பது வாஜிபாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற பொழுது வாது ஹக்கஹு யௌம ஹசாதிஹி, அதன் கடமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள், நிறைவேற்றி விடுங்கள் அறுவடை செய்யும் நாளைகளே என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அரிசி, நெல் போன்ற விதைகளை விதைத்து அறுவடை செய்கின்ற அதே நாளையிலே நீங்கள் அந்த ஜக்காத்தை உரியவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்வானாக. ஆகிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.